ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அறிவாலயம் நடத்தும் 82வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குருச்சந்திர யோகம் யாருக்கு வரம். அதாவது கிரக சேர்க்கை மட்டும்தான் பெரும்பான்மையான பலன்களை நிர்ணயிக்குது அப்படின்னு ஜோதிட உலகில் ஒரு கருத்து இருக்குது. அது உண்மையா? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்குதா? இப்போ 2 கிரகங்களோட சேர்க்கையை கிரக சேர்க்கைன்னு சொல்கிறோம். அப்போ கிரக சேர்க்கை தான் ஒருத்தவங்களுக்கு வந்து பலன் கொடுக்குது, ஒரு ஜாதகத்தில் பலன் கொடுக்குது அப்படின்னா ஆதிபத்தியம் எப்படி வேலை செய்யும்? ஒரு ஜாதகத்தோட பிரதான பலன்களை வந்து நிர்ணயிக்கிறது வந்து ஆதிபத்தியம். அடுத்ததாக வந்து தசாபுத்தி. தசாபுத்தி ஆதிபத்தியத்துக்கு மீறி வந்து கிரக சேர்க்கை மட்டுமே பிரதான பலனை வந்து கொடுக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது ஒரு 50%, ஒரு 25% கண்டிப்பாக உண்மைதான். ஆனால் அதுவே வந்து ஜோதிடத்தில் உள்ள பிரதானமான பலன்களை வந்து நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ குருவும் சந்திரனும் சேர்றது வந்து இப்போ சரியா இருக்கா? குருச்சந்திர யோகம்னு வந்து சொல்றாங்க. இதை வந்து குரு சந்திரன் வந்து 6, 8, 12 இருக்கிறவங்க வந்து சகட தோஷம்னு வந்து சொல்றாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து குருவும் சந்திரனும் வந்து சகடமா இருக்கா? யாருக்காது 6, 8, 12 இருக்கா? உங்களுக்கு இருக்குதுங்க. யாருக்காவது 6, 8, 12 இருக்கா? சரி. இப்போ குருவும் சந்திரனும் 6, 8, 12 இருக்கிறவங்க வாழ்க்கையில வந்து சம்பாதிக்காமலே போயிடுறாங்களா? இல்லை, ஏற்றத்தாழ்வு வரும் அப்படின்னா தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்குமே ஏற்றத்தாழ்வு வரும். ஒரு தசை நல்லா இருந்ததுன்னா ஒரு தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அந்த தசாபுத்தி அவங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்குது. ஒரு தசாபுத்தி சுமாரா இருந்தா அந்த தசாபுத்தி அவங்களுக்கு வந்து சுமாரான பலனை வந்து கொடுக்குது. இப்ப ஐயா வந்து எண்கணிதம் பத்தி பேசினாரு. பேசும்போது அவர் வார்த்தையை சொன்னார், நல்லா தெளிவா யாருமே நீங்க கவனிக்கல. தசாபுத்தி படிதான் அந்த எண்கணிதம் வேலை செய்யும். நிதர்சனமான உண்மை வந்து தசாபுத்தி மட்டும்தான் ஒரு ஜாதகத்தோட பலனை வந்து நிர்ணயிக்குதுங்க. வாழறது வீழ்றது ரெண்டுமே வந்து அந்த தசாபுத்தி மட்டும்தான். அப்ப எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்க வர்றவங்கெல்லாம் இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க, எனக்கு வந்து குருவும் சந்திரன் வந்து 6, 8 இருக்கு, சகடமா இருக்கு, அதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எல்லா ஜோசியரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தவறான ஒரு கருத்து. குரு அப்படிங்கிறது வந்து ஒரு புனித கிரகங்க. ஒரு ஜாதகத்துல உள்ள தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வலிமை வந்து அந்த குருவுக்கு உண்டு. அதை வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது. அதே நேரத்துல குரு வந்து 6ஆம் இடத்தையோ 8ஆம் இடத்தையோ 12ஆம் இடத்தையோ பார்த்தா, 6ஆம் இடத்தை பார்த்தா கடன் வராம போகாது, நோய் வராம போகாது, நோய் பெருகுங்க. குரு 6ஆம் இடத்தை பார்த்தாருன்னா நோய் பெருகும், கடன் பெருகும். 8ஆம் இடத்தை பார்த்தாருன்னா வழக்கு பெருகும், நோய் வந்து தீர்க்க முடியாத நோயா வந்து அது வந்து மாறும். 12ஆம் இடத்தை பார்த்தா விரயங்கள் வந்து அதிகமா இருக்கும். அது வந்து சுப விரயமா அசுப விரயமா அப்படின்றத அவரோட தசாபுத்தி தான் வந்து நிர்ணயம் பண்ணுது. அப்ப பேசிக்கா வந்து 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் வந்து குரு, சந்திரன் வந்து 1 ஆதிபத்தியம் பெற்ற கிரகம். அப்ப இப்ப இந்த 3 கான்செப்டை வந்து சேர்த்துதான் நம்ம வந்து ஒரு ஜாதகத்துல வந்து குருவும் சந்திரனும் வந்து பலன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ணணும். இப்ப சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து காலவருஷம் 4ஆம் அதிபதி, குரு அப்படிங்கிறவர் காலவருஷம் 9, 12ஆம் அதிபதி. இப்ப இந்த கிரக சேர்க்கை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, 4ஆம் இடங்கிறது வந்து தாய் ஸ்தானங்க, 9ஆம் இடங்கிறது வந்து தந்தை ஸ்தானங்க, 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒருத்தவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து பெற்ற பிறரோட சாபம், கோபம் 12ஆம் இடம். அப்ப இது வந்து முழுமையா ஒருத்தவங்களோட கர்மவினையை வெளிப்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. நான் வந்து ஒருத்தவங்க கருத்துக்கும் நம்ம வந்து மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஆனா நம்ம அனுபவத்துல நமக்கு வந்து என்ன அந்த கிரக சேர்க்கை என்ன வந்து பதில் சொல்லுது, நம்ம அனுபவத்துல நம்ம என்ன சந்திச்சோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வெளியில வந்து நம்ம வந்து சொல்லணுமே தவிர, பொதுவான கருத்துக்கு நம்ம வந்து பதிப்பு கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பலன் பேசினோம்னா அது வந்து ஜோதிடத்துல வந்து நிறைய இடங்கள்ல வந்து தப்பா போகுது. அனுபவம் தான் வந்து சிறந்த ஆசானா வந்து இருக்க முடியுமே தவிர, ஜோதிடத்தில் உள்ள எல்லா விதிகளுமே எல்லா நேரத்திலையுமே வந்து அப்படியே ஆக்ட் ஆகுதா? கண்டிப்பா ஆகவே ஆகாது. இப்ப ஒரு அதாவது சந்திரன் அப்படின்ற கிரகங்க இன்னமும் சொல்ல போனா சரீரம். இந்த ஜென்மத்துல ஒரு மனுஷன் என்ன நல்ல தீய வினைகளை அனுபவிக்க போறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜென்மத்துல வந்து அவனோட உடல் வந்து வடிவமைக்கப்படும். அந்த உடலை பத்தி சொல்லக்கூடிய கிரகம் தான் வந்து சந்திரன்.
இப்ப அந்த குருவை வந்து சந்திரன் பார்க்காம இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. 6, 8, 12 இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க. ஏன் எனக்கு கூட வந்து 6, 8, 12 6 தான் இருக்குது. குருவும் சந்திரன் வந்து 6 தான் இருக்கு. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா ஹாப்பியா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் கிடையாது. அதாவது ஒரு காலத்துல வந்து கஷ்டம் வந்திருக்குது. அது வந்து என்னோட தசாபுத்தி ரீதியாக எனக்கு வந்த பிரச்சனை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேனே தவிர, எனக்கு வந்து சூரிய தசையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் மிதுன லக்னம். அப்போ வந்து சூரியன் வந்து எனக்கு வந்து சனிசாரத்தில் இருக்குது. அப்போ அது வந்து அட்டமாதிபதி சாரம் வாங்கினதுனால அந்த தசையோட ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் நிறையா டிராபேக் சந்திச்சேன். மித்தபடி வந்து நான் என்னோட வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை அனுபவிச்சதா எனக்கு வந்து ஞாபகமே வந்து இல்லை. நல்லா தான் வந்து இருக்கிறேன். அது மாதிரி இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து வம்சாவளி ஒரு ப்ராப்ளத்தை வந்து சொல்ற கிரகங்க. குரு அப்படிங்கிறது வந்து தலைமுறை அப்படின்றத வந்து சொல்றது. அதாவது காலபுருஷன் 9ஆம் அதிபதி அப்படின்றதுனால குரு வந்து ஒரு தலைமுறையை பத்தி சொல்ற கிரகம். அந்த தலைமுறையோட நல்ல தீய வினைகள்ல எந்த வினையை இந்த ஜென்மத்துல ஜாதகரை அனுபவிக்க போறாரு அப்படின்னு சொல்ற கிரகம் தான் வந்து சந்திரனை தவிர, அப்ப இது வந்து தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, அந்த ஜாதகருக்கு இந்த ஜென்மத்துல எப்படி வேலை செய்ய போகுதுன்றது தான் நம்ம வந்து பேசணுமே தவிர, குரு சந்திரன் வந்து சகடமா வந்து இருக்குது, அதனால வந்து அவங்க வாழ்க்கையில வந்து ஏற்ற இறக்க இருக்குது, அவங்களுக்கு வந்து நிலையான தொழில் கிடையாது, நிலையான வருமானம் கிடையாது, நிலையான உத்தியோகம் கிடையாது, உனக்கு ஒண்ணும் கிடையாது, நீ மண்ணாயிட்ட நீ வீட்டுக்கு போயிரு, பேசாம படுத்துங்க. இது வந்து ஜோதிடத்துல வந்து ஒரு தவறான விஷயம். நான் எந்த மீட்டிங்ல போய் நான் வந்து பேசினா கூட அந்த இடத்துல வந்து இந்த ஜோதிடத்தை பத்திய தவறான ஒரு அவநம்பிக்கைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம அந்த இடத்த விட்டு நான் வந்து வெளியே வரவே வந்து மாட்டேன். நிறைய ஒரு தவறான நம்பிக்கைகள் வந்து இருக்குது. இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் ஒரு ஆதிபத்திய ரீதியாக ஜாதகருக்கு வந்து நன்மையை செஞ்சா இன்னொரு ஆதிபத்திய ரீதியாக அது தீமையை செய்யாம எப்படி இருக்கும்? இப்ப மேசலக்கணத்தை எடுத்துக்குவோம். அவர் வந்து சந்திரன் வந்து 4ஆம் அதிபதி, குரு வந்து 9, 12 கூடையவர். இப்ப 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்க்கை ஆகிறதுனால தாயின் தந்தையும் ஒற்றுமையா இருப்பாங்க. தாயின் தந்தை வந்து உயர்ந்த குலத்துல வந்து பிறந்தவங்க, சமுதாய அந்தஸ்தான நிறைஞ்சவங்க, என்ன அவங்க வந்து யானை கட்டி போராடின குடும்பத்துல வந்து பிறந்தவங்க அப்படின்னு நம்ம வந்து தாராளமா வந்து சொல்லலாம். அதே நேரத்துல அந்த குருவை வந்து விரையாதிபதி. அப்ப அவர் எப்படி கொடுப்பாரு? அவங்கள வந்து வாழ்த்து கெட்ட, நீங்க குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்கள நீங்க போய் கேளுங்க, நீங்க வாழ்த்து கெட்ட குடும்பமான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. அதுதான் ஃபேக்ட், அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப 4, 9 சம்பந்தம் இருக்கிறதுனால தாயின் தந்தை வந்து கௌரவமான குடும்பத்துல பிறந்து அந்தஸ்தான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு காலத்துல வந்து விரையாதிபதி குரு அப்படின்றதுனால இல்லாம வந்து மண்ணா போயிருப்பாங்க. நம்ம அப்படி வார்த்தைகள் வந்து சொல்லக்கூடாது. நீங்க வந்து வாழ்ந்து கட்ட குடும்பமா அப்படின்னு கேளுங்க, கண்டிப்பாக வந்து ஆமான்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப அதே இது ஒரு ரிஷப லக்னத்தை எடுத்துக்கங்க. சந்திரன் வந்து 3ஆம் அதிபதி, அவங்களுக்கு குரு வந்து 8, 11 கூடையவர். இப்ப 3, 8 சம்பந்தம் இருக்கிறது, அது வந்து 11 கூட கனெக்ட் ஆகிறது அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து பாகப்பிரிவினையில வந்து பிரச்சனை வரும். உடன் பிறந்த சகோதரர்களால ஒரு மனக்கசப்பு வரும். ஏதாவது வம்பு வழக்கு வந்தா இவங்களுக்கு வந்து இவங்களோட உடன் பிறந்தவங்களுக்கு தான் அது வந்து ஃபேவரா வந்து முடியும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த அட்டமாதிபதியோட வேலையும் வந்து குருவால செய்யப்படுறதுனால வந்து இவங்களுக்கு உடன் பிறந்தவங்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு வந்தா, பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உடன் பிறந்தவங்களுக்கு தான் அது வந்து ஃபேவரா வந்து முடியுதே தவிர இவங்களுக்கு அது வந்து ஒரு கஷ்டத்தை வந்து கொடுக்கதான் வந்து செய்து. அது இருக்க அந்த குரு சந்திரன் சேர்க்கை இருந்தா இதை இன்னமும் வந்து நம்ம உள்ளாழ்ந்து பார்த்தோம்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3, 8, 11 காம்பினேஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து நிறைய இடப்பெயர்ச்சியை வந்து சந்திக்கிறாங்கங்க. ஒரு அரச உத்தியோகத்திலேயோ ஒரு அலுவலகங்களில் இருக்கிறவங்க பாருங்க, 6 மாசத்துக்கு ஒருக்க அவன் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி அடிச்சுட்டே இருப்பான். ஒரு இடத்துல அவங்களால நிலையா நிக்கவே வந்து முடியல. இந்த குருச்சந்திர யோகம் ரிஷப லக்னத்துக்கு வந்து ஒரு இடத்துல நிக்க முடியாம அப்படியே அவங்கள வந்து வீடு மாத்தி மாத்தி தூக்கி தூக்கி போடுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிஷப லக்னங்க, அவர் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் தான், கரெக்டா 3 வருஷம் தான் அவர் வீட்டுல இருப்பார். அவர் வந்து இது வரைக்கும் சொந்த வீடே வந்து அமையல. அது அவர் ஜாதகத்துல 4, 6 காம்பினேஷன் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா ஒரு வீட்டுல வந்து அவர் வந்து 3 வருஷம் தான் வந்து இருப்பார். அவர் வந்து லக்னத்திலேயே வந்து சந்திரன் ரோகிணியில வந்து இருக்குது, குரு வந்து அவருக்கு வந்து கண்ணியில இருக்குது. ஏன்னா அவர் வந்து சொல்லுவாரு, நான் வந்து இந்த குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனாலதான் நான் வந்து அரசு உத்தியோகத்துல இருக்கேன் அப்படின்பாரு, பெருமையா சொல்லுவாரு. ஆனா அந்த குருச்சந்திர யோகம் தான் அவரை வந்து ஒரு இடத்துல நிக்க விடாம பல இடங்கள்ல அவரை வந்து தூக்கி தூக்கி அடிக்குது. அந்த பிள்ளை அதாவது அட்டமாதிபதி போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால அவரால் குழந்தைகளோட சேர்ந்து மன நிம்மதியா குடும்பத்துல ஒன்றி வாழ முடியல அப்படின்றது வந்து அவருக்கு புரியல. ஒரு குடும்பம்னா என்னங்க? கணவன், மனைவி, குழந்தை, அம்மா, அப்பா எல்லாரும் சேர்ந்து வாழ்றதான குடும்பம். அவருக்கு வந்து அட்டமாதிபதி போய் 5ஆம் இடத்துல போய் வந்து உட்கார்ந்துருச்சு. அவரால் குழந்தை கூட சேர்ந்து வாழ முடியல. அவர் வந்து அந்த குருச்சந்திர யோகத்தை வந்து அவர் பாசிட்டிவா நினைக்கிறது வந்து தவறு கிடையாது. ஆனா உண்மையிலேயே அந்த அவரோட அந்த பாசிட்டிவான எண்ணத்துக்கு நான் வந்து தவறான பலன் வந்து சொல்லலை. ஆனா கூட
அவர் அந்த விஷயத்த கூட பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து நல்ல சிந்தனையை கொடுத்த கடவுளுக்கு வந்து நன்றி தான் நான் வந்து சொல்றேன். இப்போ ஒரு மிதுன லக்னத்தை எடுத்துக்கங்க. அவங்களுக்கு வந்து தனாதிபதி வந்து சந்திரன், ஏழு குடையவர் வந்து குரு பகவான், அவரே வந்து 10 குடையவர். பாருங்க, 2ஆம் இடங்கிறது வந்து தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை துணை, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள். 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தொழில். அப்புறம் 2, 7, 10 கனெக்ட் ஆகுதா? இவங்கெல்லாம் வந்து கூட்டு தொழிலுக்கு வந்து ரொம்ப பிரயாசப்படுவாங்க. நல்லா ஆசைப்பட்டு கூட்டு தொழிலில் போய் இறங்குவாங்க. முதல் தொழில் வந்து பிரம்மாண்டமா வந்து நடக்கும். கடைசி பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாதகம் அப்படின்றதுனால கண்டிப்பாக கூட்டு தொழிலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சு அந்த கூட்டு தொழிலில் வந்து ஒண்ணுமே இல்லாம தான் வந்து போறாங்க. 2ஆம் இடங்கிறது வந்து வருமானம், 7ஆம் இடங்கிறது வந்து கூட்டு தொழில், 10ஆம் இடங்கிறது வந்து தொழில். இதே இது இன்னும் மாத்தி நம்ம வந்து பலன் சொல்ல போனா 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனைவியோ இல்லை கணவனோ வச்சுக்கலாம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மாமியாரா வச்சுக்கலாமா? அப்ப மாமியார் வந்து குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க நம்ம பலன் சொல்லலாமா? நம்ம வந்து பாசிட்டிவ் சைடு அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருந்தா கூட சில நெகட்டிவ்களை வந்து நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் வந்து ஆகணும். நெகட்டிவ் இல்லைன்னா வந்து ஜோதிடம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. மனுஷனா பிறந்தவ எல்லாருமே வந்து ஒரு ஜோதிடரை எதுக்கு தேடி வர்றாங்க? தன்னோட ஜாதக ரீதியாக அவங்க வந்து நிறைய நெகட்டிவை சந்திக்கிறோம். அந்த நெகட்டிவ்க்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து வர்றாங்க. நீங்க அவன்கிட்ட போய் உனக்கு வந்து குருவும் சந்திரன் வந்து சேர்ந்துருக்குது, உன் வாழ்க்கையில நீ வந்து பணத்துக்கே கஷ்டப்பட மாட்டா அப்படிமே. அவன் வந்து நான் வந்து 10 கூட்டு தொழில் பண்ணி தோத்து போயிட்டேன் அப்படின்பா. அப்ப நம்ம வந்து பலன் சொல்லும் போது நம்ம வந்து ஆதிபத்தியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே. கிரக சேர்க்கைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா அந்த இடத்துல நீங்க வந்து தோத்து போவீங்க அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. இப்போ ஒரு கடக லக்னத்தை எடுத்துக்கங்க. சந்திரன் வந்து அவரே வந்து லக்னாதிபதி, குரு வந்து 6, 9 குடையவர். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பொருள் கடன்ங்க, 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பிறவி கடன். அப்ப இந்த ஜென்மத்துல ஜாதகருக்கு வந்து 1, 6, 9 கனெக்ட் ஆகுது அப்படின்னா பிறவி கடனும் உண்டு, பொருள் கடனும் உண்டு. மனசை வந்து பொருள் கடனை வந்து தீர்க்க முடியும். இந்த ஜென்மத்துல இல்லைன்னா எந்த ஜென்மத்துல சம்பாதிச்சு அவன் பொருள் கடனை தீர்த்துருவான். அவன் வந்து பெற்றவங்களுக்கு, அவனோட முன்னோர்களுக்கு, அவனோட டிஎன்ஏ அவனுக்கு டிஎன்ஏ கொடுத்த அந்த முன்னோர்களோட அந்த பிறவி கடனை அவனால தீர்க்க முடியுமா? கடக லக்கணத்துக்கு பாருங்க, லக்கணத்திலேயே குரு இருக்கிறவங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சிரமப்படுவாங்க. குரு உச்சமா இருக்கிறவங்க நம்ம ராமரை சொல்லலாமா? அவங்க வந்து பெருமையா வந்து நினைக்கிறாங்க. சில இதுலயே லக்னத்திலேயே வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறவங்க பாருங்க, ஐயா அவங்க படுற கஷ்டத்துக்கு வந்து ஒரு அளவே வந்து கிடையாது. அந்த லக்னாதிபதியும் 6 குடையவனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து இந்த ஜென்மத்தில் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவரே வந்து 9 குடையவனாகி இருக்கிறதுனால 6 குடையவன் சந்தம். உங்க அப்பாவுக்கு வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. 9வது சம்பந்தம் இருக்கிறவங்க கிட்ட உங்க அப்பாவுக்கு சர்ஜரி நடந்திருக்கான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. இதெல்லாம் விட உங்க அப்பா வந்து கடனாளியா இல்ல நோயாளியான்னு கேளுங்க, ரெண்டுமேம்பாங்க. உங்க அப்பாவோட கடனை நீங்க தான் வந்து சுமக்குறீங்களான்னு கேட்டா ஆமாம்பாங்க. உங்க அப்பாவுக்கு வைத்தியம் பண்ணி நீங்க கடனாளியானாங்களான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. அப்ப ஒரு கிரக சேர்க்கை வந்து பல விதத்துல வந்து டிராபேக்கையும் கொடுக்குது, பிளஸ்ஸையும் கொடுக்குது. அப்ப நம்ம வந்து பிளஸ்ஸை மட்டும் நம்ம பிளஸ் இதுதான் பிளஸ் அப்படின்றாங்க. இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து பணவரவை நிர்ணயிக்கிறது வந்து தனாதிபதியா, அவங்க ஜாதகத்தில் உள்ள 2ஆம் அதிபதியா, தசாபுத்தியா? என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து 2ஆம் அதிபதி நல்லா வளமா இருந்தா கூட அவங்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் மட்டுமே அந்த 2ஆம் அதிபதியும் ஆக்டிவேட் வந்து ஆகுவார். அவங்க ஜாதக ரீதியா அவங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு 2ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, அவர் தாங்க அந்த தசைக்கு அவர் வந்து பணத்தை கொடுக்க போறவரு. அப்ப குருச்சந்திர யோகம் இருக்கு, நீ வந்து பெரிய பிரிஷா வந்து வந்துருவ, உனக்கு வாழ்க்கையில வந்து கஷ்டமே வராது, நான் பிறந்தது நான் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்கேன், வேற எதையுமே அனுபவிக்கலன்னு சொல்றாங்க. ஃபேக்கா போகிறோம் நம்ம அந்த இடத்துல வந்து ஃபேக்கா ஏறோம். அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு தரக்குறவா வந்து மதிப்பிடுறாங்க. இப்ப சிம்ம லக்னத்தை எடுத்துக்கங்க. விரையாதிபதி வந்து சந்திரன், 5, 8 குடையவர் வந்து குரு. ஏன்னா பிள்ளைங்களுக்காக கடன் வாங்கி 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 அவங்க நிறைய விரயம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து விரயத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. 5 ரூபா வருமானம் வந்தா பிள்ளைங்களுக்காக வந்து அவங்க வந்து 50 ரூபா செலவு பண்றாங்க. இதுல இந்த 5, 8 காம்பினேஷன் இருக்கிறதுனால பூர்வீக சொத்தை நீங்க வந்து விட்டு கொடுத்தீங்களா, நீங்க வேண்டான்னு தூக்கி போட்டு வந்தீங்களான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. இல்ல பூர்வீகத்திலே நான் பிறந்ததுல இருந்து நான் வாழ முடியலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சிம்ம லக்னத்திட்ட கேளுங்க, உங்களுக்கு குலதெய்வம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு வந்து கேளுங்க. குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து எங்களுக்கு குலதெய்வம் வந்து எங்க இருக்குதுன்னே வந்து தெரியல அப்படிம்பாங்க. ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து விரயம். அவங்க குலதெய்வத்தை விரயம் பண்ணிடுவாங்க. அவங்க குலதெய்வம் எங்க இருக்குன்னே தெரியாது, அவங்களுக்கு வந்து பூர்வீகம் தெரியாது, குலதெய்வம் தெரியாது. காதல் வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய சுச்சுவேஷனுக்கு உள்ளாக்கிடும். பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்து காதல் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்ட பஞ்சாயத்துன்னு கொண்டு போய் நிறுத்துது.
இப்போ ஒரு கன்னி லக்னத்தை எடுத்துக்கங்க, அவங்களுக்கு வந்து 4 7 கூடையவன் வந்து குரு பகவான், லாபாதிபதி வந்து சந்திரன். இப்ப 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி வந்து குருவா இருக்கிறதுனால வந்து மனைவி வந்த பிறகு மனைவி பேர்ல சொத்து வாங்குவாங்க, இல்ல மனைவி வந்த பிறகு தாயார் பேர்ல வந்து சொத்து வாங்குவாங்க. லாபாதிபதி அப்படின்றதுனால ஓரளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த குருச்சந்திரன் சேர்க்கை ஓரளவுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்குது. ஆனா கூட 7ஆம் இடம் வந்து பாதகமா, இப்ப மனைவி பேர்ல வந்து அவங்க வந்து சொத்து வாங்கினாங்களோ, கணவன் பேர்ல சொத்து இருந்துச்சோ, ஏதாவது ஒரு ட்விஸ்ட், ஏதாவது ஒரு குழப்பத்தை வந்து கொடுக்கத்தான் வந்து செய்யுது. ஆனா ஓரளவுக்கு இந்த கன்னியா லக்னத்தினர் வந்து இந்த குருச்சந்திரன் சேர்க்கையால ஓரளவுக்கு சுபபலன்களை வந்து அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் வந்து நல்ல லாபத்தை வந்து கொடுக்குது. சில பேர் வந்து கூட்டு பட்டா போட்டு சொத்து வாங்குவாங்க பாத்தீங்களா, இது வந்து கூட்டு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு 10 பார்ட்னர்ஸ் சேர்ந்து நாங்க வந்து ஒரு ஏக்கர் கணக்குல ப்ராப்பர்ட்டி வாங்கிருக்கோம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அவங்கலாம் வந்து கன்னியா லக்னமா வந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து 4 7 11 காம்பினேஷன். அவங்க வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் அந்த 4 7 11 காம்பினேஷன் இருந்தா அருமையா பயங்கரமா வந்து பட்டையை கிளப்புவாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அடுத்த ப்ராப்பர்ட்டி அவங்க பர்ச்சேஸ் பண்றதுக்குள்ள அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த பிளாட் போட்டு அவங்க முடிச்சிருக்கவே மாட்டாங்க, அதுக்குள்ள அந்த பிளாட் வந்து சேல் ஆயிடுச்சு அப்படின்னு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த குருச்சந்திர சேர்க்கை வந்து அவங்களுக்கு அபரிமிதமான யோகத்தை வந்து கொடுக்குது. ஆனா கூட 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகம் அப்படின்றதுனால ஒரு காலகட்டத்துல நண்பர்களால அந்த கூட்டாளியால ஒரு மன உளைச்சலும் வாழ்க்கை துணையால மன உளைச்சலும் வந்து இருக்கதான் வந்து செய்து. சில பேருக்கு இது வந்து இருதார யோகத்தையும் வந்து கொடுக்குது. 7 கூடையவன் வந்து 11 கூடையவன் கூட சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணையால அபரிமிதமான பொருளாதார மேன்மையை அவங்க வந்து அனுபவிச்சாங்கன்னா கூட ஒரு காலகட்டங்களில் வந்து வாழ்க்கை துணையால வந்து சில பேருக்கு வந்து அது வந்து இருதார யோகத்தையும் வந்து கொடுக்குது. சில பேருக்கு வந்து வாழ்க்கை துணையை வருமானம் பண்ணி இவங்க வந்து வாழ வேண்டிய சூழ்நிலையும் வந்து கொடுக்குது. ஆனால் ஓரளவுக்கு இந்த குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க கன்னியா லக்னமாக இருந்தால் நல்லா தான் வந்து இருக்கிறாங்க. இதே இது ஒரு துலாம் லக்னம்னு எடுத்துக்கங்க. அவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 3 குடையவர் 6 குடையவர். சந்திரன் வந்து அவங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. அப்ப இந்த 3 6 10 வர்றதுனால இவங்களுக்கு வந்து தொழிலால கடன் பட்டாங்களா அப்படின்னு கேளுங்க, ஜாமீன் போட்டு நட்டமானாங்களான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. இந்த 3 6 10 காம்பினேஷன் இருக்கிறவங்களை வந்து நீங்க வந்து முதல் போடாத தொழில் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, ரொம்ப சிறப்பாக அவங்களோட வாழ்க்கை மாதிரி. இந்த குருச்சந்திரன் யோகம் இருக்கு, குருச்சந்திரன் சம்பந்தம் இருக்கு, துலாம் லக்னமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து சுயதொழில் முதலீடு போடுற தொழில் செய்யறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண சொல்லிடணும். இதே இது அவங்க வந்து ஒரு யூடியூபராக வந்து இருந்தாங்கன்னா செமையா வந்து சம்பாதிப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தகவல் தொடர்பு, 10ஆம் இடம் அப்படிங்கிறது அவங்களோட தொழில், 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பொருளாதார வருமானம். இதுலேயும் ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமையல் வீடியோ போட்டாங்கன்னா அந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபா கிடைக்கும். ஆனால் அந்த வீடியோவை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணிடுவாங்க. ஒரு சமையல் வீடியோ பிரம்மாண்டப்படுத்தி அவங்க பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்து செலவு பண்ணுவாங்க. ஆனால் கூட துலாம் லக்னத்திற்கு அவங்க வந்து முதலீடு இல்லாத தொழில் செஞ்சால் நல்லா இருக்கிறாங்க. சில பேர் வந்து உடன் பிறந்தவங்களால வந்து நான் நிறைய அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், உடன் பிறந்தவனோட சுமையை நான் வந்து சுமக்கிறேன், உடன் பிறந்தவனால நான் வந்து அவமானப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த துலாம் லக்னத்திற்கு வந்து அந்த குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே வந்து ஒரு விருச்சக லக்னமா எடுத்துக்காங்க. 2 5 கூடையவன் வந்து குரு, 9 கூடையவன் வந்து சந்திரன். இது அதாவது லக்னாதிபதி போய் 9ஆம் இடத்துல நீச்சம், பாக்கியாதிபதி போய் லக்னத்திலேயே வந்து நீச்சம். இது வந்து தாய்க்கு பாதகமா இல்ல ஜாதகருக்கு பாதகமா? நீங்க ஒரு சினிமா படம் எடுத்தீங்கன்னா இந்த குருச்சந்திரன் யோகத்தை பத்தி, அதுவும் விருச்சக லக்னத்தில் பட்ட அவமானங்களை பத்தி நீங்க வந்து படம் எடுத்தீங்கன்னா உலகத்திலேயே டாப் மோஸ்ட் வசூலான படம் வந்து இதாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க நிறைய பட்டிருப்பாங்க. பேருக்கு வந்து அதை ஆதிபத்தியத்தை பார்க்கும்போது 2 5 9, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த சந்திரன் வந்து பாதகாதிபதி அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப அவமானப்படுறாங்க. அதுவும் சந்திர தசை நடக்கிற காலகட்டங்கள்ல 7.5 சனி அஷ்டம சனி இருந்தால் அவங்க வந்து உருத்தெரியாம எவ்வளவு பெரிய டாப்பராக இருந்தா கூட அவங்க இருந்த இடம் தெரியாம தான் வந்து காலியாகிறாங்க. அவங்களுக்கு வந்து சந்திர தசை வரல அப்படின்னா அந்த புத்தி காலங்கள்ல மட்டும் ஒரு சில அசௌகரியங்கள் இருக்குது, மித்தபடி நல்லா தான் இருக்கிறாங்க, ஒன்றும் தப்பு வந்து வரல. ஆனா அந்த பாதகாதிபதி தன்னோட பாதகத்தை செய்யாம போறது கிடையாது.
இப்ப தசை வரலைன்னா கூட புத்தி வரும் இல்லையா, அந்த புத்தி காலகட்டங்கள்ல சில அசிங்கங்கள், சில அவமானங்கள், சில மனக்கசப்புகள் இருக்கதான் வந்து செய்யுது. இதே ஒரு தனுசு லக்னத்தை எடுத்துக்கங்களேன், அவங்களுக்கு வந்து லக்னாதிபதியே போய் 8ல தான் போய் வந்து உச்சமாகுறாரு. 4 கூடையவன் 8ல இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட பாருங்க, இந்த குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கிற அந்த தனுசு லக்னத்தை போய் பாருங்க, சொத்தே அவனுக்கு அமையவே அமையாதுங்க. பெரிய பெரிய பணம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பொருளும் கோடிக்கணக்கா வச்சிருப்பாங்க. ஆனா 4 கூடையவன் 8ல உச்சம், லக்னாதிபதி 8ல உச்சம். நீங்க அந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சு, இல்ல குருவுக்கும் சந்திரனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து குரு சந்திரன் வந்து சகனையா இல்லாம இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க வந்து சொத்தையே வந்து அனுபவிக்கவே முடிய மாட்டேங்குது. நிறைய ப்ராப்பர்ட்டி மூலமா வாடகை வருமானம் வாங்குவாங்க. ஆனா அவங்க குடியிருக்கிற வீடு வந்து வாடகை வீடா தான் இருக்குது. சொந்தமான ஒரு சொத்துல வந்து அவங்க குடியிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து அவங்களுக்கு வந்து உருவாக்க முடியல. இல்ல சொத்தால வந்து நிறைய வம்பு வழக்குகள் வந்து வருது. இல்ல நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்து வருதுங்க. அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து தீர்வே கிடைக்க முடியாது. சில பேருக்குலாம் நீங்க வந்து சர்ஜரி பண்ணா உங்களை அந்த காலி பண்ணிடும், அப்ப நீங்க வந்து இப்படியே மெடிசின் சாப்பிட்டு இருக்கிற வரைக்கும் இருந்துக்கங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்க எல்லாம் தனுசு லக்னமா தான் இருக்கிறாங்க. ஒரு 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 பிரச்சனை இது சர்ஜரி பண்ணா தீவாகும் அப்படின்னு வந்து இவங்க வந்து நினைக்க முடிய மாட்டேங்குது. நான் இப்ப சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே என்னோட அனுபவத்துல நான் வந்து நிறைய கேதர் பண்ண விஷயம். இந்த கட்டுரை இதை வந்து நான் வந்து கட்டுரையா வந்து நக்கீரன் அவங்களோட பாலஜோதிடம் என்ற புக்கில் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னே வந்து நான் எழுதி அதில் வந்து ஏகப்பட்ட கிளையண்ட்டை நான் வந்து பார்த்தேன். இப்போ மாலை மலரில் இதை வந்து திரும்ப வந்து புதுப்பிச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே வந்து நான் வந்து எழுதியிருந்தேன். நிறையா பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க. நான் நீங்கள் சொன்னது அதில் எழுதியிருக்கிற வாசகங்கள் அனைத்துமே வந்து உண்மை அப்படிங்கிறத நிறையா பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து நெகட்டிவ் பேசுகிறோம்னா நெகட்டிவ் தானே அங்கே நடக்குது. அப்போ பாசிட்டிவ் நடந்தால் தானே நம்ம பாசிட்டிவ்னு சொல்ல முடியும். ப்ளஸ்ஸாக இருக்கிறவன் நம்மளை தேடி வர்றானா, மைனஸாக இருக்கிறவன் தானே தேடி வர்றான். இதே ஒரு மகர லக்னத்தை எடுத்துக்கங்க, அவங்களுக்கு வந்து 3-12 கூடையவன் வந்து குரு பகவான், 7 கூடையவன் வந்து சந்திரன். இதுல இந்த குரு வந்து நெருப்பு வேலையை செய்வாரா, நீர் வேலையை செய்வாரா? இது வந்து பயங்கரமான ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்க. குரு வந்து 2 ஆதிபத்தியம் உள்ளவருங்க. அவர் நெருப்பு ஸ்தானாதிபதியா வேலை செய்வாரா, நீர் ஸ்தானாதிபதியா வேலை செய்வாரா? இப்ப சந்திரன் வந்து நீர் கிரகம், சந்திரன் வந்து நீர் ராசிக்கு அதிபதி. அப்ப பாருங்க, இந்த கிரக சேர்க்கை வந்து எந்த இடத்துல அந்த நெருப்பு ராசியில இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுக்குது, நீர் ராசியில சேர்க்கை இருந்தா அதுக்குள்ள தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்ப நம்ம பலவிதமா ஒரு ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கிறே தவிர, இந்த கிரக சேர்க்கை இருக்குது நீ வாழ்ந்துருவ, இந்த கிரக சேர்க்கை இல்லை நீ வீழ்ந்துருவன்னு நம்ம வந்து சொன்னோம்னா நம்ம வீழ்ந்துருவோம். அவங்களுக்கு வந்து மகர லக்னத்துக்கு வந்து 3-12 கூடையவர் தான் வந்து குரு பகவான். அவங்களுக்கு வந்து 7 கூடையவன் வந்து சந்திரன். மனைவி வந்த பிறகு ஒரு மாற்றம் வருங்க, திருமணம் ஆன பிறகு ஒரு மாற்றம் வருங்க. இதுல ஒரு பெரிய இது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த 3-7 சம்பந்தம் இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் அதிகமா வந்து பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி முடிச்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. கல்யாணம் பண்ணாலாம் அவங்க தம்பதியா சேர்ந்து வாழ மாட்டாங்க. இந்த குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க பாருங்க, மகர லக்னமாக இருந்தால் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா கூட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து இல்லை. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து கூட்டு தொழில் பண்ணா வந்து அவங்களுக்கு வந்து பெருசா வந்து செட் ஆகல. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து டாக்குமெண்ட். அடிக்கடி வந்து டாக்குமெண்ட் வந்து தொலைஞ்சு போச்சு, காணா போச்சு, என்னோட பார்ட்னர் எடுத்துட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க. பார்ட்னர்ஷிப்பை வந்து அடிக்கடி வந்து மாத்துவாங்க. இந்த 3-7-12 காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து பார்ட்னர்ஷிப்பை வந்து மாற்றுவாங்க. நிறையான ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டாங்க. இது எது கும்பல கணத்தை எடுத்துக்காங்க, அவங்களுக்கு வந்து 2-11 கூடையவர் வந்து குரு பகவான், 6 கூடையவர் வந்து சந்திரன். வருமானத்துக்கு மீறிய கடன் இருக்கும். 2 கூடையவர் வந்து 6ஆம் இடத்து கூட சம்பந்தப்படுறது போல வருமானத்துக்கு மீறிய கடன். ஆனா அவரே வந்து லாபாதிபதி அப்படின்றதுனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறாங்க. அந்த சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அந்த குரு சந்திரன் காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். 12 லக்னத்திலேயே உண்மையிலேயே சுபமான பலன்களை அனுபவிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கன்னியா லக்னமும் மீன லக்னம் தான் அனுபவிக்கிறாங்க.
மீன லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதியே வந்து குரு பகவான், 10 கூடையவர் அவரே, 5 கூடையவர் வந்து சந்திரன். இந்த காம்பினேஷன் இருக்கிற அந்த மீன லக்னத்தை பாருங்க, சும்மா வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு லட்சக்கணக்கா கோடி கணக்கா சம்பாதிக்கிறாங்க. அவங்க என்ன, அவங்களுக்கு வந்து எத்தனை பிஸ்னஸ் இருக்குன்னே அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு ஆள் போட்டுடுறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பணம் வேலை செய்யுது, பணத்துக்காக அவங்க வேலை செய்யறது நல்லா புரிஞ்சுக்கணும். பணத்துக்காக ஒருத்தர் வேலை செய்யறது வேற, பணம் அவங்களுக்கு வேலை செய்யறது வேற. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அவங்களுக்கு வந்து வேலை செய்யும். அவங்க பாட்டுக்கு ஏசி ரூம்ல ஃபோன் பேசிட்டு ஃபோனில் விளாண்டுட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் பணம் அவங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே வந்து இருக்குது. உண்மையிலேயே 12 லக்னத்தில் வந்து அதிகமான சுபபலன்களை அனுபவிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னியா லக்னமும் மீன லக்னம் தான். கன்னியா லக்னத்துக்கு கூட ஏதாவது ஒரு சின்ன டிராபேக் வந்து இருக்குது. பட்டே கிளப்புறாங்க மீன லக்னத்துல. இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே இது மாதிரி வந்து உள்ளார்ந்த ஆதிபத்திய ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக அவங்களுக்கு இது வந்து ஆக்ட் ஆகுதா ஆகலையா அப்படின்னு வந்து பார்த்து தான் வந்து பலன் சொல்லணுமே தவிர, எடுத்த உடனே வந்து கிரக சேர்க்கையை வச்சு நம்ம வந்து பலன் சொன்னோம்னா அந்த இடம் வந்து நமக்கு வந்து நன்மதிப்பை வந்து பெற்றுத்தராது. ஜோதிடர்களாகிய நாம் ஆதிபத்தியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கிரக சேர்க்கைக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுத்து பலன் பார்த்து பலன் சொன்னோம்னா நம்மளோட மதிப்பு மரியாதை வந்து உயரும். வாடிக்கையாளர்கள் நமக்கு வந்து குரு அப்படிங்கிறது வந்து பெரிய பணம், சந்திரன் அப்படிங்கிறது வந்து அன்றாட பணம். வாடிக்கையாளர்கள் நம்மளுக்கு வந்து குருச்சந்திர யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு பணிவான நன்றிகள். என்னோட பேச்சை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஆமாங்க, அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தனால அன்னைக்கு வர முடியலன்ட்டாங்க. நம்முடைய ஆனந்தி மேடம் அவர்கள், ஹரியா வெளியே இருக்கிற ஹரியா அப்படியே கொஞ்சம் கூப்பிடுங்க. ஆனந்தி மேடம் அவர்கள் ரொம்ப குருச்சந்திர யோகத்தினுடைய அமைப்பாற்றலை பற்றி அழகான முறையில் சிறப்பான முறையில் விளக்கத்தை கொடுத்த மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஐயா வெளியே ஹரியா இருந்தா கூப்பிடுங்க. நம்முடைய ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழாவிற்கு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆனந்தி மேடம்னால வர முடியல. அதனால இந்த மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்துல அவங்களுடைய மகத்தான சேவையை பாராட்டி ஜோதி சிறப்பான முறையில் என்னை கௌரவித்த அன்பு சகோதரர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.